கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. முலை உண்ணுகின்ற பருவம் கண்ணனே முலை உண்ணுவதற்காக கூப்பிடுகிறார். அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலேழாயே இரவும் உண்ணாதுறங்கி நீ போய் இன்றும் கூச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறசைந்தாய் வனமுலைகள் சோர்ந்தோபாய திருவுடைய வாய்மடுத்து திளைத்துதைத்து பருகிடாயே அரவணையாய் ஆயரேரே. கண்ணனதானே கூப்பிடுறாள். ஆனால் அரவணையாய் ஆவிசேஷன் மேல படுத்து கொண்டிருப்பவனே ஆயர் ஏரே என்று கூப்பிடுவானே என்று சொன்னால் பிறந்தன்னைக்கே அவனுக்கு ஆவிசேஷன் கொடைபிடிச்சென்று வரானே. சேஷோன் வகாத் வாரின் இவாரையன் பனைகி என்று சொல்லி மேலும் தொட்டில்ல படுத்துருந்தாலும் அரவுல படுத்துருக்கிறவனை போய் முலை உண்ணவான்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் உண்டு? யசோதை தொட்டில்ல படுத்துருந்தாலும் அரவணையாயின்னு கூப்பிடுவளா. ஏன் கூப்பிடுறான்னால் அவன் படுத்துட்ட தொட்டிலே ஆவிசேஷனாயிடும். அவன் எந்த பெண்ணை தொடராளோ அவளை லட்சுமி ஆயிடுவள். அங்க இருக்கக்கூடிய ஆயர் பாடியிலே ஆயிர சிறுமிகள் எல்லாரையும் ரமாபிகினார் சுகாச்சாரியாள் சுகபிரம்ம ரிஷி. ஏன் எல்லாரையுமே லட்சுமின்னு சொல்லணும்னால் அவன் தொட்டுட்டானால் அவர்களிடத்துல லட்சுமியினுடைய அம்சம் வந்துடும். அவன் படுத்துட்டானால் அந்த தொட்டிலேயே ஆதிசேஷனுடைய அம்சம் வந்துடும். அப்படி சேவை செய்யணும்னு காத்துருக்கிறதுனாலே அரவணையாய் ஆயரேரே அம்ம மண்ண துயில் வேடாயேங்கிறார். முலை உண்ணன்னு சொல்லக்கூடாதோ? அம்ம மண்ண அப்படின்னு சொன்னா குழந்தை பாஷையா. அந்த குழந்தையெல்லாம் எனக்கு மம்மம் எனக்கு மம்மம் அப்படின்னா குழந்தைகள் சொல்லும். அந்த குழந்தை பாஷையினால சொல்றார் மம்மமுன்ன துயிலேடாயே. தூங்கி போயிடுத்து அது. அதுக்கு எழுப்புறாள். நீ மம்ம உண்ணாம படுத்துனுட்டியேம்மா எழுந்துக்கோப்பா. இரவும் உண்ணாதுறங்கி நீ போய் ராத்திரி கூட நீ சாப்பிடல, சாப்பிடாம தூங்கி போயிட்டாய். இன்றும் உச்சி கொண்டதாலோ இன்னைக்கும் உச்சி கொண்டதாலோ நேரம் ஆச்சோ நேரம் ஆகலையோ நேரம் ஆயிட்டது போலயே தோணும் தாய்மார்களுக்கு. உச்சி கொண்டது நேற்று ராத்திரியே சாப்பிடாம படுத்துட்ட குழந்தை தூங்கிட்டு இருந்தா உச்சி வரையிலுமா தூங்கும், மணி 12 வரையிலுமா தூங்கும். அவளுக்கு 8 மணி ஆனதுமே 12 மணி ஆகிடும் போல தோணுமா. உச்சி ஏன்னா கண்ணனுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுனால உன்னை காணுமே நீ ஓடி வந்து பால் குடிக்க வர வேண்டாமா? வயிறசைந்தாய். அதுக்கு ஏன்னா அதுக்கு பசிச்சதுன்னா தானே பால் குடிக்கிறது. இதுக்கு அதுக்கு நீ கூப்பிடணுமோ அப்படின்னா இல்ல, அதுக்கு பசிக்கிறது தெரியல. பசிக்கிறதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு பசிக்கிறதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவே என்ன சொல்லும் குழந்தைகள்லாம், ஏண்டா என்னடா ஏண்டா ஸ்கூலுக்கு வரல? எங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாதோ? அதுபோல எங்க அம்மா எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னா என்றுதான் அதுகளே சொல்லும். பசி தெரியாம விளையாடுண்டே இருக்கியப்பா, இவனுக்கு பசிக்கிறதுன்னு அம்மாவுக்கு எப்படி தெரியறதுன்னா வயிறு அசைந்தாள். அந்த வயிறு தின்னு இருக்கணுமா. அது இப்படி கொஞ்சம் அசைஞ்சதுன்னா கொஞ்சம் சாதம் உள்ள கொள்ளும் போல இருக்கே, இந்த சமயம் பார்த்து ஊட்டி விடலாமே என்று நினைச்சே யசோதை அப்படி வளர்க்கறதுனாலே வயர் குழஞ்சாள். இந்த வயர் குழஞ்சுதானா அதுக்கு பசிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? அதனால வயிறு அசைந்தாய், வயிறு குழஞ்சு போயிடுங்கிறார். குருவாயூரப்பனுடைய லீலையில சொல்ற வழக்கம். வயசான நம்பூதிரி வெளியூருக்கு போயிட்டார். கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பண்ணிவிட்டு நேரம் ஆயிடுத்து வரத்துக்கு. இது நேரம் திருவாராதனம் பண்ணணுமே, கண்ணனுக்கு எப்படி இருக்குமோ, ஐயோ நேரம் ஆயிடுத்தே, குழந்தைக்கு பசிக்க போறதே குழந்தைக்கு பசிக்க போறதே என்று நினைத்து அங்கேன்னு நடை திறந்து கண்ணனை பார்க்கும் பொழுதும்
இடுப்புல கட்டியிருந்த அந்த அரைஞான் இறங்கி தொடையில தொங்குறதான். இதான் குழந்தைக்கு பசிக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம். அந்த அரைஞான் தின்னுன்னு இருந்ததுன்னா வயர் ஃபுல்லோடு, அது தளர்ந்துடும், தளர்ந்து தொங்கும். அதுபோல தொங்கித்து கண்ணனுக்கு என்று சொல்றது உண்டு. அதனால வயிறு அசைந்தாய்கிறார். வனமுலைகள் சோர்ந்து பாய, தாய்மார்களுக்கு குழந்தைய நினைச்சாலேயே பால் சுரக்கும். மாட்டுக்கே அப்படித்தானே, கன்ற நினைச்சாலேயே பால் சுரக்கும் மாட்டுக்கு. அப்படிங்கும் பொழுது தாய்மார்களுக்கு குழந்தைய நினைச்சாலே பால் சுரக்கும். திருவுடைய வாய் மடுத்து, உன்னுடைய அழகான திருவுனா அழகு, அழகான வாயால மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாதே. மடியில உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய 2 திருவிடிகளாலையும் அந்த திரு தொடையில, யசோதை பிராட்டினுடைய தொடையில உதைச்சு திளைத்து மார்போடு மார்பு ஒட்டி அணைத்து கொண்டு 2 கையாலையும் பிடித்து மடுத்து திருவுடைய வாய் மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.